ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆட்னா அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆட்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீ கேக் எப்படி வீட்டில் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது 2 kgக்கான டீ கேக். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி மிக்சிங்க்கு யூஸ் பண்ணது இந்த ஸ்டாண்ட் மிக்சர் தான். இதில் ஃபர்ஸ்ட் 400 grams பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்பீடை ஸ்லோவாக வச்சுட்டு போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆன உடனே 1/2 kg ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் அதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகின பிறகு 2 teaspoon வெனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒருக்கா கம்பைன் ஆகி வரதுக்கு விட்டுருங்க. ஒன்ஸ் நல்லா கம்பைன் ஆகின உடனே இன்னொரு வெசலில் 10 எக்கோட ஒயிட்டும் யாக்கும் செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எக் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிடலாம். அதையும் அந்த பட்டர் நம்ம பீட் பண்ண போலேயே ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு வரைக்கும் கொண்டு போய்க்கிடலாம். நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ரொம்ப சாஃப்ட் பீக்ஸாக இருந்துச்சு, போக போக நல்லா ஃப்ளஃபி ஆகி அப்படியே ஸ்டிஃப் பீக்ஸும் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பட்டர் கூட 10 எக் யாக்ஸும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பீடில் வச்சு சும்மா கம்பைன் ஆகிறதுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 kg மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 teaspoon பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஷினை நல்லா கம்பைன் ஆகி வரணும். ஓவர் பீட்டும் பண்ணிடக்கூடாது. அதனால் நான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். செஞ்சுட்டு நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த அந்த எக் ஒயிட் இருக்குல்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ திருப்பியும் இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு திருப்பியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பேட்டர் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வால்நட்ஸை நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த பிளேட்டில் கொஞ்சமாக எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக கம்பைன் ஆனாலே போதும். இப்போ மஷின் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஆல்ரெடி நான் கீ தடவி பேக்கிங் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பேட்டரை அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் அவனையும் 10 minutesக்கு ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். இப்போ எல்லா பேட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பேட்டரில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி 10 minutesஸாக ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தா அவனுக்குள்ளே இந்த கேக் பேட்டரை 180 degreesல 45 minutes பேக் பண்ணோம்னா நமக்கு இப்படி சூப்பரான டீ கேக் ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த டீ கேக் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.